அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோங்க. அது மட்டுமல்லாது, நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வருவீங்க. மொத்தமாக 12 ராசிகள் இருக்குங்க. அந்த 9வது ராசியை தனுசு ராசி வர்றதுனால நீங்கள் உபய ராசிகளில் ஒரு முக்கியமான ராசிங்க. மேலும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க. தனுசு ராசி கூட என்றுமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. இதுல மூலம் 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டும் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் கூட பொருந்துவீங்க. மேலும் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த மாதத்தில் உங்களுக்கு வரவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே விலகிட்டு இனி உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு 100க்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன் படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரகத்துடைய மாற்றம் மட்டும்தான் இருக்குங்க. புதன் மட்டும் தான் இப்போ உங்களுக்கு மாறி இருக்காருங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய 2வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்து இருந்த புதன் பகவான் இப்போ உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கூட கலவையாக சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த 3வது வீடு அப்படின்றது உபஜய ஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு கிரகத்துடைய மாற்றம் மட்டும்தான் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கு. மற்றபடி இருக்கின்ற கோள்கள் அனைத்துமே அதே இடத்துல தான் இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ராகு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும், மேலும் 3வது வீடு அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும், மேலும் அந்த பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது, ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரிவினை எதனா பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கிளியராக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரி பார்த்துட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் அவங்களுக்கும் இன்னைக்கு மட்டுமல்லாது இனி எப்பவுமே மனசங்கடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது, இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நார்மலாகவே தைப்பூசம் வரக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களால் முடியும் அப்படின்னா அந்த டேட்டில், அதாவது பிப்ரவரி 1, 2026 அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. 100க்கு 100% நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது, தற்சமயம் உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய 4வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு
பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து புதிதாக ஒரு பைக் வாங்குவதற்கோ அல்லது வந்து செகண்ட் ஹேண்ட் ஒரு பைக் வாங்குவதற்கோ இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு தாய் வழி சைடு சொத்து வர வேண்டியிருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் இழுபறியாக போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா சனீஸ்வரர் அப்படின்றவர் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் உங்களுக்கு இழுபறி ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு மனதை தளர விடாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வந்து சேருவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களின் தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் குரு பகவானுக்கு சிறந்த இடமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதமான ஒரு இடம் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. பொதுவாகவே குரு பகவான் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் 2, 5, 7, 9 அல்லது 11 ஆகிய இடங்களில் இருந்தார் அப்படின்னா அந்த இடத்தோட நல்ல பலன்கள் வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமாக பிரதிபலிப்பார் அப்படின்றது உண்மைங்க. அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் நம்மளுடைய குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஏதோ ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு விடாமுயற்சியாக வந்து வரன் வந்து தேடிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வகையாக வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு சீக்கிரமாக அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீண்ட காலமாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்கணும் அல்லது வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் வந்து புதிதாக சொத்து வாங்குவதற்கோ அல்லது வந்து அவங்களுடைய பேரில் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் கேது பகவான் வந்து உங்களுடைய 9வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்து விட்டு வரக்கூடிய தன்மை ஏற்படாமல் இருந்திருக்கலாங்க. இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தனமா உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு மேலும் கடவுளோட ஆசீர்வாதம் பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தைக்கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல கலந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள்.
நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கு நம்ம இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி புதன் பகவான் வந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது படிக்கிற இடத்துலையோ அல்லது உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ வந்து சிறிதளவில் உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கீங்களோ அதே சமயம் வந்து இப்போ மற்றவங்க கிட்ட வந்து தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல், அதாவது உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மனசங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வருவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக சொத்து சேர்க்கை பண்ணணும், அதாவது புதுசாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக சொத்து வாங்குவதற்கோ அல்லது வந்து ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்தில் வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல கலவையான அற்புதமான மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து செவ்வாய் கூட கலவையை வந்து நல்ல கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து அவ்வப்போது வந்து ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போது எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கலவையாக நம்மளுடைய செவ்வாய் மற்றும் சூரியன் கூட வந்து சேர்ந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போது இந்த ஒரே இடத்துல வந்து 2 பாவகிரகங்கள் ஒரு நல்ல கிரகம் இருக்குங்க. அதாவது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே பாவகிரகங்கள் தாங்க. அதே சமயம் வந்து நம்மளுடைய சூரியன் வந்து நல்ல கிரகங்க. இதன் காரணமாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஃபேமிலிக்குள்ளே அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் இதை தான் சொல்கிறேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய கோவத்தை கட்டுப்படுத்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அரசாங்க உதவியத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சிறப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து, அதாவது பிப்ரவரி மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே தை மாதம் தாங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து படிப்பில் இதனால் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஏன்னா இப்போ 100 பேர் தனுசு ராசி நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா 100 பேருடைய பர்சனல் பட்ஜெட்டும் வெரிஃபை பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இது வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து துல்லியமாக இந்த பிப்ரவரி மந்த் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை வந்து ஆஸ்ட்ராலஜரை வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் நடக்கும் அப்படின்ற தகவல் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த பதிவை பார்த்த தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்குமே வந்து மிக்க நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.